வெட்கம், மானம், சூடு, சொரணை அனைத்தையுமே வித்து இந்த நாட்டில் கூடிய ஒரு அரசியல் கட்சிக்காக ஒரு அமைப்பு வேலை பார்க்க தொடங்கியுள்ளது. இந்த அமைப்பின் பெயர் தான் தேர்தல் ஆணையம். கடுமையான வார்த்தைகளாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த வார்த்தை இவர்களுக்கு நிச்சயமாக பொருந்துகிறது. எப்படின்னு நீங்களே பாருங்கள். ராகுல் காந்தி ஒரு பட்டியலை வெளியிட்டார். ஒற்றை கான்ஸ்டிட்யூன்சியில் 6 லட்சம் ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். அந்த 6 லட்சம் ஓட்டர்ஸ்களில் 1 லட்சம் ஓட்டர்ஸ்கள் போலியான ஓட்டர்ஸ்கள். தேர்தல் ஆணையம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்ஸ்களை திருடி ஒரு அரசியல் கட்சிக்கு ஷிஃப்ட் செய்து விட்டது. அப்படி ராகுல் காந்தி மீது தவறு இருந்திருந்தால் அவர் மீது நீங்க வழக்கை போடலாம், அவரை சிறையில் அடைக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? அவருக்கு ஒரு நோட்டீஸையும் வழங்கியது. இந்த கடுமையான வார்த்தை அந்த பட்டியலுக்காக அல்ல, இன்னொரு விஷயத்திற்காக. தேர்தல் ஆணையம் செய்த அந்த தில்லுமுல்லை இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். பீகாரில் தேர்தல் ஆணையம் ஒரு புதுவிதமான தில்லுமுல்லை ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன், SIR. இது பீகார்ல மட்டும் நிக்க போவதல்ல, இந்தியா முழுவதும் இந்த SIR-ஐ கொண்டு வர போகிறோம் என்கிற அந்த திட்டத்தை தீட்டியுள்ளது தேர்தல் ஆணையம். எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்று நீங்க பாருங்கள். தேர்தல் ஆணையம் SIR முறைப்படி ஒவ்வொரு நபருடைய வீட்டுக்கு போய் BLO ஆபீசர்களை வைத்து டோர் டு டோர் போய் அவர்களுடைய பெயர் சரியா, வயது சரியா, இந்த இடத்துல தான் இந்த நபர் இருக்கிறாரா, இந்த நபர் இறந்துட்டாரா, இந்த நபர் வேறொரு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டாரா என்கிற அனைத்தையுமே ரிவைஸ் செய்து ரிவிஷன் முறையாக உண்மையான அந்த பட்டியலை வெளிவிடக்கூடிய ஒரு முயற்சி. திட்டம் ஏதோ நல்லா தான் இருக்கு, ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் ஆனதா? கிடையாது. பீகாரில் 65 லட்சம் ஓட்டர்ஸ்களை நீக்கிவிட்டது தேர்தல் ஆணையம். சரி, இதுவும் உண்மையாக தான் இருக்கும் என்று நாம் நம்பினோம். தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தன்னுடைய ஒபிஷியல் பக்கத்தில், தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில், பீகார் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில், மற்ற தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ஸ்களில் இந்த பட்டியலை வெளியிட்டார்கள். இந்த பட்டியல் சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் இருந்தது. அதாவது ஒரு நபருடைய பெயர் அமித் என்றால் எத்தனை பேர் அமித்துடைய தகப்பனாருடைய பெயர், அவருடைய விலாசம், இந்த அட்ரஸை நீங்க போட்டு ஃபில்டர் செய்து பார்த்தீர்கள், அந்த PDF-இல் அத்தனை நபர்களுடைய பெயரும் வெளிவருகிறது. அட்ரஸ் இல்லாத நபர்கள் 000 எப்படி ராகுல் காந்தி காட்டினாரோ அதே போன்று UP-யிலும் வெளிவந்தது, அதே போன்று மத்திய பிரதேசத்திலும் வெளிவந்தது, அதே போன்ற விஷயத்தை ஆந்திர பிரதேசத்திலும் பார்க்கிறோம். இப்போ பீகாரில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் நபர்களுடைய விலாசமே கிடையாதாம். அந்த அட்ரஸ்ல வெறும் 0. சரி, இப்போ அந்த PDF ஃபார்மேட் இவங்களுடைய வெப்சைட்ல இருந்தது. ராகுல் காந்தியோடைய அந்த எக்ஸ்போஷருக்கு பின்பு திடீர்னு பீகார் தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட் டவுன் ஆகிறது, மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் டவுன் ஆகிறது, அதே போன்று ஹரியானா, டெல்லி மற்ற மிக முக்கியமான பல மாநிலங்களுடைய வெப்சைட்ஸ் டவுன் ஆனதுக்கு அப்புறம் 2 நாட்கள் வரை அதில் எந்த விதமான வோட்டர்ஸ் லிஸ்டையும் யாராலையுமே பார்க்க முடியவில்லை. இப்போவும் நீங்க பார்த்தீர்கள்னா மெயின் தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் பல மாநிலங்களுடைய அந்த வோட்டர்ஸ் லிஸ்டுக்கான அந்த சர்வீஸை நீங்க கிளிக் செய்து பார்த்தீர்கள்னா அது ஓபன் ஆகாது, அது டவுன் ஆகி இருக்கிறது. பின்னாடி பேக் என்ட்ரியில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பீகார் எந்த சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் இந்த PDF இருந்ததோ, அதாவது பெயர், விலாசம், வயது, வோட்டர்ஸ் ஐடி, பூத் நம்பர் எல்லாமே சர்ச்சபிளாக இருக்கும், சர்ச் செய்யலாம், நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இப்போ அதே லிஸ்டை ஸ்கேன் செய்து இமேஜ் முறையில் அதை மீண்டும் ஒரு முறை அப்லோட் செய்திருக்கிறார்கள். பட்டியல் சேம் தானே சார், அப்புறம் என்ன பிரச்சனை? இமேஜா இருக்கட்டும், PDF-ஆ இருக்கட்டும். இல்ல, PDF-ல நீங்க சர்ச் பண்ணலாம், இமேஜை எதுவுமே செய்ய முடியாது. இமேஜ்ல எந்த பேரும் நீங்க சர்ச் பண்ண முடியாது, அட்ரஸை சர்ச் பண்ண முடியாது, வயதை சர்ச் பண்ண முடியாது. அந்த PDF-ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க காப்பி பேஸ்டும் பண்ண முடியாது. சரி, அதுல இருந்து காப்பி பண்ணி ஒரு புதிய PDF-ஆ நீங்க ஃபார்மேட் பண்ணி பார்க்கணும்னா அதுவும் முடியாது. ஃபைல் சைஸ் இஸ் 3.7%. ஒரு சில வெப்சைட்ஸ்கள் இருக்கு இமேஜ் டு PDF-ஆக கன்வெர்ட் செய்வதற்கு. அது வந்து ஒரு பேஜ் 2 பேஜ் அப்படிதான் பண்ண முடியும். இதுல 90,000க்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ் இருக்கிறது. 7.25 கோடி நபர்களுடைய டீடைல்ஸ் இருக்கிறது. ராகுல் காந்தி ஒற்றை அசெம்பிளி
கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா என்கிற அந்த ஒற்றை அசெம்பிளி, அங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை வெறும் 6 லட்சம். அதற்கு 6 மாதம் பிடித்தது. இங்க we are talking about 7.25 crore voters. ஒட்டுமொத்த பீகார்ல இருக்கக்கூடிய 243 அசெம்பிளிகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நவம்பர் மாதத்தில் தேர்தல் இருக்கிறது. இவர்கள் கொடுத்த அந்த டேட்டா அதே போன்ற டேட்டா தான். எப்படி ராகுல் காந்திக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்களோ அதே முறையில் ஸ்கேன் ஃபார்மேட்டில் இப்போ பப்ளிக்கு இங்க கொடுத்திருக்கிறீர்கள். 1ஆம் தேதி இந்த டேட்டாவை நீங்க சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் அப்லோட் செய்தீர்களோ 5ஆம் தேதி வரை அதை சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் உங்களுடைய வெப்சைட்டில் இருந்ததோ எதற்காக அதை மாற்றி நீங்க ஸ்கேன் காப்பியாக மாற்றினீர்கள்? காரணம், மக்கள் சர்ச் செய்து பார்ப்பார்கள். நாங்க செய்த பல்வேறு தவறுகள் மக்களுக்கு முன்பு வரும். அதை வைத்து கேள்விகள் கேட்பார்கள். என்னுடைய கடுமையான வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? ஒரு திருடர், ஒரு திருட்டு கூட்டம் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை வித்து, இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளை வித்து, இந்த நாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமையை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கும்போது அவர்களை எப்படி கூறும்? என் மீது வழக்கும் போடும். ஆன்சர் மை क्वेश्चन சார். ஐ எம் நாட் ராகுல் காந்தி. ஐ எம் நாட் a person from Congress or BJP or DMK or ADMK or TMC. I'm a layman. எனக்கு இந்த கேள்விக்கான விடயம் தெரியணுமா தெரியக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இதே பீகார் SIR ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் SIR-க்கான எக்ஸசைஸை அனௌன்ஸ் செய்கிறார். நவம்பர் மாதம் தேர்தல் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 கோடி வாக்காளர்களை வீட்டுக்கு வீடு போய் அவர்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க ஸ்கேன் செய்வோம், அதற்கான நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த அனைத்து பட்டியலுமே நாங்கள் வெளிவிட்டு விடுவோம் என்கிற அந்த விஷயம். சரி, இதுல என்ன நடக்கிறது? ஃபர்ஸ்ட், ஓட்டர்ஸ் ஐடி செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது. அதாவது ஒரு சாதாரண நபர் கையில் என்னெல்லாம் ஐடென்டிபிகேஷன் இருக்குமோ அது செல்லாது என்று கூறி திடீர் என்று பார்த்தால் 65 லட்சம் ஓட்டர்ஸ்களை நீங்க நீக்கி இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு மாதம் இருக்கு. செப்டம்பர் மாதம் கடைசியில் அந்த ஃபைனல் லிஸ்டை கொடுக்க போறார்கள். எக்ஸ்பர்ட்ஸ்கள் வெளிவிட்ட தகவல் படி நீங்க பார்த்தீர்கள், இந்த எண்ணிக்கை 1 கோடியை தொட்டுவிடும் என்று கூறுகிறார்கள். 8 கோடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், 8 கோடி ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம், அதில் ஏற்கனவே நீங்க பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியே 85 லட்சம் ஓட்டர்ஸ்கள் இருந்தார்கள். இப்ப 65 லட்சத்தை நீங்க நீக்கி விட்டீர்கள். இதுல 22.34 லட்சம் ஓட்டர்ஸ்கள் இறந்து போய்விட்டார்கள். ஒரு பத்திரிகையாளர் தேர்தல் ஆணையத்தை பற்றி பீகார்ல இறங்கி கிரவுண்டட் ரிப்போர்ட்டிங்கை செய்திருக்கிறார். ஒற்றை கிராமத்தில் கிட்டத்தட்ட 180 நபர்கள் இறந்து போனார்கள் என்கிற ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டது. அந்த 180 நபர்களும் உயிருடன் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேட்டியை நீங்களே கேட்டுவிடுங்கள். உங்களுடைய ஸ்கிரீனில் ஓடக்கூடிய அந்த நபர்கள், இது ஹிந்தி மொழியில் இருக்கிறது, கொஞ்சமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். பாருங்கள். पटना जिले में फुलवारी विधानसभा क्षेत्र का ये गांव है धरायचक। इस गांव में 180 लोगों के नाम काट दिए गए हैं, जिसमें से अधिकतम लोग ऐसे हैं जो जीवित हैं, जो वोट पिछले चुनाव में जिन्होंने वोट दिया था। आरती देवी जो हैं, जो हमारी बगल में बैठी हुई हैं, इसके अलावा रामबाबू राय जी हैं जो आपको यहाँ पर बैठे हुए हैं, और आशा देवी हैं आपके साथ, है ना, आशा देवी इनकी पत्नी है। तो इन लोगों के नाम काट दिए गए हैं वोटर लिस्ट से, और ये लोग साक्ष्य तौर पर सीधे तौर पर यहाँ मौजूद हैं. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்ங்கிற பேர்ல 7,01,000 ஓட்டர்ஸ்கள் டிலீட் செய்ததாக கூறியிருக்கிறார். அதாவது ஒரு நபருக்கு 2 ஓட்டுகள். இந்த நபர் ஒரு முதியோர் 6 votes ஒரே நாளில் பிஜேபிக்கு போட்டிருக்கிறேன் என்று இன்னொரு பத்திரிகையாளரிடம் கூறியிருக்கிறார். ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த நபரை பற்றி எந்த விதமான கேஸும் ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை. இந்த நபர் நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன் என்கிற அந்த விஷயத்தை எப்படி கூறுகிறார்? எப்படி தைரியமாக பிஜேபிக்கு தான் நான் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த கள்ள ஓட்டு போடுவதற்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் தேவைகள், இது போன்ற முதியோர்களே போதும். ராகுல் காந்தி காட்டிய அந்த பட்டியல், ஃபார்ம் 6 நிரப்பிய நபர்கள் 18+ நபர்கள் தான் அந்த ஃபார்ம் 60 நிரப்ப வேண்டும். ஆனால் இங்க 70, 80, 85, 95 வயதில் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த ஃபார்ம் 6 நிரப்பி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருந்து எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி அந்த நபரை நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரியும் எப்படி கள்ள ஓட்டுகள் பிஜேபிக்காக போடப்படுகிறது. பாருங்கள்.
6 वोट अकेले मार दिए? अकेले मार दिए। भाजपा का? भाजपा का। कब मारे? सवेरे। हाँ, अकेले 6 वोट मारे? अकेले दादा आप 6 वोट मारे? मार देना। कौन से बूथ पे? यही बूथ है अमानीगंज? हाँ मानीगंज कावा वहीं पर रायपट्टी? பெர்மனன்ட் மைக்ரேஷன் அண்ட் ஆப்சன்ஸ். பீகாரை விட்டு பர்மனண்டாகவே வெளியூர்களுக்கு போய் செட்டிலான நபர்கள் 36.28 லட்சம். சரி, டூப்ளிகேட் என்ரோல்மெண்ட், ஒரு நபருக்கு 2 இடங்கள்ல ஓட்டர்ஸ் ஐடி இருக்கிறதாக, இந்த மாதிரியான எண்ணிக்கை 7.1 லட்சம். இது எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த பட்டியல். எஸ்ஐஆர் கான இன்னொரு கடிதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 1ஆம் தேதி எந்த எஃபிடவிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் சப்மிட் செய்திருக்கிறதோ அதை நான் அண்டர்லைன் செய்து காட்டுகிறேன், பாருங்கள். Upon an independent appraisal of matter, the commission was of consideration to view that absence of any intensive revision for nearly 2 decades, 2 decades, அதாவது 20 ஆண்டுகளாக இது போன்ற ரிவிஷன் எங்கேயுமே நடக்கவில்லை. ஆகையால் decision was taken to initiate a special intensive revision across the country. பீகார்ல தானே நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு எத்தனை பேர் நினைத்து வந்தீர்களோ, இங்கேயும் நடக்க போகிறது. ஆந்திராவிலும் நடக்கும், கர்நாடகாவிலும் நடக்கும், கேரளாவிலும் நடக்கும், மகாராஷ்டிராவிலும் நடக்கும், வெஸ்ட் பெங்காலில் நடக்கும், இந்த நாட்டில் அனைத்து மாநிலங்களிலுமே நடக்கும். இதே போன்று 50-60 லட்சம் 1 கோடி மக்கள் அவர்களை அந்த வாக்கு உரிமையிலிருந்து வெளியே தள்ளுவார்கள், அவர்களுடைய அதிகாரத்தை பறிப்பார்கள். ஏன் இந்த விஷயம்னு நீங்க பாருங்க. ADR, யூனியன் ஆஃப் சிவில் லிபர்டீஸ், ராஷ்டிரிய ஜனதா தள், MP மனோஜ் ஜா, காங்கிரஸ் லீடர் KC வேணுகோபால், திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மஹுவா மொய்த்ரா, ஆக்டிவிஸ்ட் யோகேந்திர யாதவ், அனைத்து நபர்களுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டை நாடி போயிருக்கிறார்கள். இந்த மாதிரி நீங்க 65 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறீர்கள், அதற்கான விளக்கம் எங்களுக்கு வேணும். இந்த நபரை நீங்க எதற்காக நீக்கினீர்கள், அதற்கான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு தேர்தல் பட்டியல் வெளிவரும்போது, ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளிவரும்போது, ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நபர்கள் இறந்திருந்தால் அது அந்த நபருக்கு எதிரில் இந்த நபர் இறந்து விட்டார், அதனால் நாங்கள் நீக்கி இருக்கிறோம் என்கிற அந்த விளக்கம் கொடுக்கப்படும். இந்த நபருடைய அட்ரஸ் மாறிவிட்டது என்று அதற்கான விளக்கம் அந்த லிஸ்டில் இருக்கும். இந்த முறை வெளிவிட்ட இந்த லிஸ்டில் அந்த பக்கமே கிடையாது, அந்த ரீசனிங்கே கிடையாது. இந்த பட்டியலை பார்த்த இந்த அனைத்து நபர்களுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சார், இந்த மாதிரி நாங்க பார்த்திருக்கிறோம், இதுல எதுவுமே கிடையாது. இது violation of article 14, 19, 21, 325, 326 of Constitution of India. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எழுதப்பட்டது. அந்த அனைத்து அதிகாரத்தையும் மீறி ஒரு தவறுதலான முறையில் இந்த தேர்தல் ஆணையம் என்பது வேலை பார்த்துள்ளது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950க்கும் எதிராக இருக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் 1960 அதற்கும் எதிராக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடம் அந்த ரீசனிங்கை கொடுப்பதாக நீங்களே ஒரு டைரக்ஷனை கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அப்படி பதில் கொடுத்தால் இவர்கள் செய்த ஒட்டுமொத்த திருட்டுமை வெளிவந்துவிடும், அவர்கள் ராஜினாமா கொடுக்கக்கூடிய அந்த கட்டாயமும் ஏற்படும். அதனால் அவர்கள் தன்னை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதாவது இது தவறு நடந்துருச்சு, இதற்கான நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை செய்கிறோம், அப்படி எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் அதை நாங்கள் திருத்துகிறோம், இதற்கு மேல இப்படி நடக்கக்கூடாதபடி நாங்கள் செய்கிறோம். அல்ல ராகுல் காந்தி போய் பேசியிருக்கிறார், அவருடைய பட்டியல் தவறு, அவரை சிறையில் தூக்கி போடுவதற்கான வேலையை பார்க்கிறோம், மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை ராகுல் காந்தி செய்து விட்டார், அப்படியாவது நீங்க சொல்லுங்க. அதுவும் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஏடிஆர் அண்ட் மற்ற நபர்கள் போட்ட இந்த வழக்கிற்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு எஃபிடவிட்டை சப்மிட் செய்திருக்கிறார்கள். எஃபிடவிட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு கொடுத்த அந்த டைரக்ஷனுக்கு பதில், அதாவது நீங்க இவர்கள் கேட்பதை சப்மிட் செய்யுங்கள் என்று கூறியதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதிலை நீங்க கேளுங்கள். ECI cited the rule number 10 and 11, registration of electoral roll 1960, which mandate only the publication of draft roll,
the provision to claim an objection. இந்த தேர்தல் ரோல் எலக்ட்ரல் ரோல் 1960 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த வோட்டர்ஸ் லிஸ்டை யாருக்குமே நாங்க கொடுக்க தேவையில்ல, அதை நாங்க பப்ளிஷ் மட்டும் தான் செய்வோம். அந்த பப்ளிஷ் நாங்க பண்ணிட்டோம். யாருக்குமே நாங்க பதில் கொடுப்பதற்கு கட்டாயப்பட மாட்டோம், எந்த விதமான விளக்கத்தையும் நாங்க கொடுக்க தேவையில்லை. அப்ப எத்தனை பேரை நாங்க நீக்கினோமோ அதற்கான விளக்கம் கொடுப்பது எங்களுக்கு தேவை அல்ல. எதற்காக நீக்கினீர்கள், அவர் இருக்கிறாரா இல்லையா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் வந்தது இல்லையா, அதற்கு நாங்க விளக்கம் கொடுக்க மாட்டோம். தேர்தல் ஆணையம், just imagine a body, a constitutional body which is supposed to maintain the transparency. தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு இது, டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் செய்வது, இந்த நாட்டுக்கு கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமையை பாதுகாப்பது. ஆனால் நாங்க செய்ய மாட்டோம், நாங்க பதில் கொடுக்க மாட்டோம். ராகுல் காந்தி சபத பத்திரத்தில் கையெழுத்து போடணும், தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஒரு தவறான டேட்டாவை கொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் உண்மையாக சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் இதுவரை பதிலை கொடுக்கவில்லை. தேர்தல் ஆணையத்துக்கு பதிலாக பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிவந்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தேர்தல் ஆணையத்தோட இன்னொரு விஷயத்தை பாருங்கள், எக்ஸ்க்ளூஷன் ஆர் டிலீஷன். அதாவது வாக்கு பட்டியலில் ஒரு நபருடைய பெயரை சேர்ப்பதோ நீக்குவதோ. ECI உடைய கிளாரிபிகேஷனை நீங்க பாருங்கள். எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் த டிராஃப்ட் ரோல் டஸ் நாட் எக்வேட் டு பெர்மனன்ட் டிலீஷன் from the electoral roll. அதாவது நாங்க delete பண்ணியிருக்கோம், அது வந்து பர்மனண்டா பண்ணல. அப்ப என்ன, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவர்களை ஆட் செய்வீர்களா? மறுபடியும் ஒரு பல்வேறு பத்திரிகையாளர்கள் கிரவுண்டில் இறங்கி BLO ஆபீசர்கள், ERO இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வீடு போகவே இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. ஒரு டேபிளை போட்டுட்டு ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துட்டு இந்த எலக்ட்ரல் ரோலுக்கான ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 எல்லாம் அவர்களே நிரப்பி வருகிறார்கள். எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. அந்த நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. இந்த இடத்தில் அதற்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க தேவையில்லை. சரி, சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் ராங் டெலிஷன், தவறான டெலிஷனை சேஃப்கார்ட் செய்வதற்காக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், அதற்கும் நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம். அதாவது எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியை பற்றி நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம். ஏடிஆருடைய அலிகேஷன் பல இருக்கிறது, மற்ற நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அலிகேஷன் பல இருக்கிறது, அதற்கு நாங்கள் பதில் கொடுக்க கட்டாயப்படவில்லை. 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா வழியாக அந்த எலக்ட்ரோரல் ப்ராசஸ் எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்கும். 45 நாட்கள்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நாங்கள் அழிச்சு விடுவோம் என்கிற ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் திணித்திருக்கிறார். அப்போ எங்க தான் இருக்கிறது டிரான்ஸ்பரன்சி? ஹவு கேன் வி ட்ரஸ்ட் யூ? சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டருக்கு பின்பு கூட நீங்க நாங்க பதில் கொடுக்க முடியாது, நாங்க எந்த டேட்டாவை வெளிவிட முடியாது என்று கூறியதற்கு பின்பு ஹவு கேன் வி ட்ரஸ்ட் யூ? ஜஸ்ட் இமேஜின். சுப்ரீம் கோர்ட்டோட இன்வால்வ்மெண்ட் நீங்க பார்த்தீர்களா? ஜூலை 10ஆம் தேதி SIR-க்கு எதிராக ஒரு அப்ளிகேஷன் போடப்பட்டது. அதுல ECI ரெஃப்யூஸ் டு கன்சிடர் ஆதார், EPIC கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாமே ரெஃப்யூஸ் செய்த போது சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கணும்னு கூறியிருக்கிறார்கள். ஜூலை 29ஆம் தேதி கோர்ட் இந்த இடத்துல கான்ட்ரோவர்சி நீங்க பாருங்கள். டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் அப்படித்தானே நீங்க SIR கொண்டுட்டு வந்தீங்க, டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்டை நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம்னு. அப்போ டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்டை மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுத்து அதை எதற்காக நீங்க ஸ்கேன் காப்பியில நீங்க பார்த்தீர்கள்னா அதோடைய பிரிண்ட் கூட உங்களுக்கு தெரிய வராது. ரொம்பவே மட்டமான பிரிண்டாக இருக்கும், மட்டமான ஸ்கேனாக இருக்கும், நீங்க சர்ச்சும் செய்ய முடியாது. நான் தொடக்கத்திலே கூறியபடி கர்நாடகாவில் மகாதேவபுரா ஒரு சிறிய கான்ஸ்டிடுவன்சியில் 6 மாதங்கள் பிடித்தால் பீகார்ல இருக்கக்கூடிய 90,712 ஓட்டர்ஸ் லிஸ்ட், அங்க ஒரே ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட், இங்க 90,712 ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படியே இருக்கு, அதே முறையில் இருக்கிறது. இந்த இடத்தில் 7.24 கோடி வாக்காளர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்க வெறும் 6 லட்சம் வாக்காளர்கள். அதுக்கு 6 மாசம் பிடிச்சிச்சு. இதுக்கு ஒரே ஒரு பீகார் இப்ப நாடு முழுவதும் இந்த வேலையை பார்க்க போறார்களாம். அப்ப சிந்தித்து பாருங்கள். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இங்க பீகார்ல ஒரு ரேலியை நேற்று சந்தித்திருக்கிறார். சீதாமரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆப்போசிஷன் லீடர் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பட்டியல் கொடுத்திருக்கிறது. அந்த பட்டியலில் இவர்கள்லாம் போலியான வாக்காளர்கள் என்று எடுத்துக்காட்டியதற்கு பின்பு தேர்தல் ஆணையம் தானே இதற்கான பதில் கொடுக்கணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் மிஸ்டர் அமித் ஷா டு கோ டு சீதாமரி and say I don't understand why BJP is batting for ECI, Election Commission of India, because Election Commission of India is working for BJP. தெளிவாகிறதா?
தெரிகிறதா எப்படியெல்லாம் இந்த தில்லுமுல்லுக்கள் நடக்கிறது என்று? SIR என்பது ஒரு சாதாரணமான திட்டமாக நீங்க பார்க்காதீர்கள். இட் இஸ் a mass deletion project. கோடிக்கணக்கான நபர்கள் தன்னுடைய வாக்குரிமையிலிருந்து அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்ப்பதுதான் இந்த SIR என்கிற ஒரு புதிய திட்டம். இதற்கு என்ன பதில் கொடுக்க போறார்கள்? எப்படி இந்த நாட்டுக்கு கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தை இப்பவும் நெக்லெக்ட் செய்ய பார்க்கிறது? எப்படி ஒரு அரசியல் கட்சிக்காக ஒரு அமைப்பு வேலை பார்க்கிறது? அப்போ ஏன் நாம் தேர்தல் ஆணையத்தை பாய்காட் செய்யக்கூடாது? எதற்காக தேர்தல் ஆணையத்தையே பேன் செய்யக்கூடாது? எதற்காக நேரடியாக சுப்ரீம் கோர்ட் தலைமையில் இந்த நாட்டில் தேர்தல்கள் நடக்கக்கூடாது? அப்போ எதற்காக இந்த நாட்டிற்கு கூடிய டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய பணத்தை வைத்து அவர்கள் சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள்? நேரடியாக நீங்க பிஜேபி இருந்தே சம்பளம் வாங்கலாம் இல்லையா? அவங்கள்ட்ட தான் கோடிக்கணக்கான பணம் இருக்கு. எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பல கோடி ரூபாய் அவர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்கள். அப்போ நீங்க வெளிப்படையாகவே கூறலாம், we are not election commission of India, we are BJP commission of India. Can we change this name? சிந்தித்து பாருங்கள். என்னுடைய கேள்விகள் உங்களுக்கு நியாயமாக தெரிந்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோ எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாகவும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.